வணக்கம். இன்றைக்கி நம்ம நித்திய மல்லி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செடியை நம்ம எப்படி கேர் பண்ணுறது, அதுக்கு எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணுறது, நல்லா க்ரோ ஆகிறதுக்கு எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ளவர்ஸ் ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பூக்கள் பூக்கும். இது ஒரு க்ரீப்பர் பிளான்ட். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். பாட்டிங் மிக்ஸ் நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கோட் டங்க் எடுத்திருக்கேன். நம்ம கவு டங்க் வேணாலுமே எடுத்துக்கலாம். இது நம்ம நல்லா இடிச்சிட்டு அது ஒரு பவுடர் மாதிரி நம்ம ஆக்கிடலாம். இதோட நம்ம கம்போஸ்ட் வேணால் சேர்த்துக்கலாம். கோகோ பீட் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இது கம்போஸ்ட் இதில் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். நம்ம கோட் டங்கில் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம சேர்த்து ஒரு நல்ல ஒரு பாட்டிங் மிக்ஸ் நம்ம தயாரிச்சுக்கலாம். இப்போ நான் தயாரித்தாச்சு. இப்போ நம்ம இந்த செடியை நம்ம உள்ளே வைக்க போகிறோம். நம்ம செடி நர்சரியிலேருந்து வாங்கும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியான செடியாக நம்ம பார்த்து வாங்கணும். எந்த டிசீஸும் இருக்கக்கூடாது. லீவ்ஸ்லாம் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஒருவேளை டேமேஜ் ஆகியோ இல்லை எல்லோ கலர் லீவ்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கக்கூடாது. இது நம்ம ஒரு ஸ்டெம் கட்டிங் மூலமாக ஈஸியாக க்ரோ பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா ரூட்ஸ் நல்லா க்ரோ ஆகிருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த செடியை வைக்கும்போது அந்த மண்ணோடையே சேர்த்தே நம்ம உள்ளே வச்சிடணும். இப்போ ரூட்ஸ் பாருங்கள் நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஒரு சின்ன ஸ்டெம்லேருந்து எவ்வளோ அழகாக அந்த ரூட்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை நம்ம வச்சுருக்க க்ரோ பேக்கில் நம்ம வச்சிடலாம். என்கிட்ட அப்போ ஒரு சின்ன சைஸில் ஒரு பேக் இருந்தது. அதனால நான் அதிலேயே வச்சுக்கிறேன். நடுவில் நம்ம கொஞ்சம் மண்ணை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம நடுவில் வச்சு சுற்றி நம்ம மண்ணால் நல்லா கவர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம செடி வச்சிட்டதுக்கப்புறமா தண்ணி எப்போவுமே நம்ம விட்டுடணும். இப்போ நம்ம வச்சு ஒரு இடத்துல வச்சாச்சு. லீவ்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகிருக்கு. ரொம்ப சின்னதாக இருந்தது, இப்போ பார்க்க நல்லா பெருசாக இருக்குது. காற்றுல அந்த ஸ்டெம்ஸ்லாம் ஆடுறதுனால ஒரு குச்சி நான் வச்சு அதுக்கு நான் ஒரு கயிறெல்லாம் கட்டி ஒரு சப்போர்ட்க்கு நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இலையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது இன்னும் நல்லா வளரும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூக்கள் வரப்போகுது. கொஞ்ச நாள் தான் ஆச்சு வச்சு. நல்லா அழகாக இருக்குது. இதோடைய இலைகளே பார்க்க நல்லா பசுமையாக இருக்குது. நிறைய குட்டி குட்டி கிளைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தண்ணி ரெகுலராக நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினா தான் செடியும் நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு பூவும் வந்துருச்சு. நம்ம வேணும்னா தண்ணியை இலைகள் மேலே தெளிக்கவும் செய்யலாம். அந்த மாதிரி தெளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 15 days ஒன்ஸ் நீம் ஆயில் வேப்ப எண்ணெய் நம்ம அந்த சொல்யூஷன் தயாரித்து அதையுமே நம்ம இலைகள் மேலே போட்டுட்டோன்னா பூச்சி தொல்லை இருக்காது. பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு. நான் இது ரொம்ப சாய்வாக இருக்குன்னு அதை கயிறு கட்டி நான் ஒரு படி மாதிரி இருந்துச்சு ஏனியில் நான் வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம அழகான ஒரு பந்தல் மாதிரி நம்ம செய்யலாம். அந்த கொடி அழகாக வளர்கிறதுக்கு. பூக்கள் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக அழகாக பூத்துருக்கு. ரொம்பவே ஒரு மனமான ஒரு பூ தான் இது. இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன நம்ம கைகளாலே சின்னதாக ஒரு கொடி நல்லா வளர்கிறதுக்கு நம்ம செய்யலாம். அதுக்கு நான் மூங்கில் குச்சியும் அதே மாதிரி கயிறும் எடுத்து சும்மா நம்மளுக்கு ஏதோ ஒரு டிசைன் அது மாதிரி நம்ம போடுறோம். இது போட்டு நம்ம அந்த செடிக்கு சப்போர்ட் நம்ம கொடுக்க போகிறோம். உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி நீங்கள் எப்படி வேணாலும் அதுக்கு நீங்கள் செஞ்சு ஒரு சப்போர்ட் கொடுங்க. செடியும் பார்க்குறதுக்கு அந்த கொடியில் அழகாக வளர்ந்துட்டு வரும். இது நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கோம். இதை நம்ம மாட்டிட்டு அதுக்கப்புறம் செடியோடைய அந்த சின்ன இதை நம்ம அதில் சுற்றி விட்டுடலாம். இது ஓரளவுக்கு நல்லா நீட்டமாகவே இருக்கும். நம்ம மேலேருந்து கீழே செடியை கனெக்ட் பண்ணுற மாதிரி நீட்டமாக தான் இருக்கும். மேலே இப்போ நம்ம இதை கட்டியாச்சு. கீழே இது காற்றுல ஆடிட்டே இருக்கிறதுனால ஒரே ஒரு கயிறில் செங்கல் மட்டும் அப்படி கொஞ்சம் வீட்டுக்கு கீழே அதை தாங்கிக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம கீழே வச்சிட்டோன்னா ரொம்ப ஆடாது. காற்றுக்கு கீழே இருக்க அந்த செங்கல் வெயிட்னால ரொம்ப ஆடாது. அதனால் கீழே நம்ம அந்த கயிறு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே வச்சிடலாம். இங்கே இருக்கிற செங்கல் அந்த சின்ன செங்கல் அதுவே போதும். அது நம்ம கீழே வச்சிடலாம் கடைசியாக. இந்த கயிறை நம்ம எட்ஜில் நல்லா முறுக்கி விட்டுறணும் 2 சைடுமே. அப்போ தான் அது கலடாமல் இருக்கும்.
இந்த பிளான்ட்டுக்கு நம்ம பெருசாக கேர் எதுவும் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பனானா பீல் அந்த மாதிரி எது இருந்தாலுமே நம்ம கொடுக்கலாம். இலைகள் வந்து நல்லா தளன்னு இருக்கும். நம்ம செடியில் இலைகளுக்கு தண்ணி ஊற்ற ஊற்ற நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கொடியெல்லாம் அங்கங்கே இருக்கிற கொடியெல்லாம் எடுத்துருவோம். அதெல்லாம் நம்ம இதுக்குள்ளே சும்மா பின்னி விட்டுடலாம். அதுவாக வந்து அதுக்கப்புறம் படர்ந்து வந்துடும். பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறதுல நிறைய உள்ளே இருந்துச்சு அதோடைய குட்டி அந்த ஸ்டெம்ஸ், அதெல்லாமே நம்ம எடுத்துகிட்டு மேலே மேலே நம்ம சுற்றி விட்டுடலாம். கண்டிப்பாக அதை பிடிச்சிட்டு அது வந்து மேலே வரைக்கும் ஏறி வரும். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இலைகள் பச்சை பசேல்னு இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஏதாவது காய்ந்த இலைகள் இருந்ததுன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்டெம்ஸுமே காய்ந்து இருந்ததுன்னா அதை நம்ம கட் பண்ணி விட கொஞ்சம் நிறைய கிளைகள் வந்து வரும். இப்போ நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. பக்காவாக அது நிற்கிது. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் போக போக நிறைய பூக்கள் வரும். இலையும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொடியே இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது எலும்பி வந்துருச்சு. நம்ம ஒரு சின்ன இதை கட் பண்ணோன்னா பக்கத்தில் அதில் இருக்கிற அந்த நோட்லேருந்து 2 புதுசாக கிளைகள் வந்து வரும். வேணும்னா நம்ம நல்லா அடர்த்தியாக அந்த மாதிரி பண்ணி வளர வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா கீழேருந்து ஒரு திக்கான ஒரு கிளை மேலே வரைக்குமே போயிருக்கு. அதே மாதிரி பூக்கள் பூத்து காய்ந்ததுக்கப்புறமா அதையுமே நம்ம கட் பண்ணி விட்டுடணும். நம்ம வேப்பம் புண்ணாக்கு வேணால் மண்ணில் நம்ம சுற்றி கிளறி அதில் கொஞ்சம் நம்ம வேப்பம் புண்ணாக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பூச்சித்துளை வேர்களில் வந்து இருக்காது. ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம வந்து கவு டங்க் இல்லைனா கோட் டங்க் எது வேணாலுமே நம்ம வந்து போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க பனானாவோட பீல் வாட்டர் நம்ம நிறைய வாட்டி அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்போம். அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அழகான அந்த செடி வந்து நீட்டமாக அந்த இதில் நம்மளுக்கு அழகாக க்ரோ ஆகிட்டே வரும். இது நல்லா க்ரோ ஆனால் பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வந்து கீழே நம்ம அந்த செடியை வச்சுருப்பாங்க மண்ணில், அதை வந்து மாடிக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பட் நம்ம டெரஸில் வைக்கிறதுனால இப்படி நம்ம வச்சுருக்கோம். இந்த பேக் வந்து குட்டியாக இருக்குது. ஸோ இதை விட நான் பெரிய ஒரு க்ரோ பேக் வாங்கி அதில் நல்ல ஒரு மண் கலவையெல்லாம் ரெடி பண்ணி நான் அதுக்கப்புறமா வச்சேன். ஏன்னா இது பத்தலை. இந்த செடிக்கு நிறைய ஒரு மண் இருந்ததுன்னா நல்லாவே வளரும். அப்புறமா நான் ஒரு பெரிய க்ரோ பேக்கில் மாற்றி வச்சுட்டேன். அப்போ என்கிட்ட சின்ன க்ரோ பேக் தான் இருந்தது. பட் அதுக்கப்புறமா ஒரு பெரிய க்ரோ பேக்கில் நான் மாற்றிட்டேன். நீங்களுமே இந்த பிளான்ட்டை நர்சரியில் வாங்கி வீட்டில் க்ரோ பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. உங்களோட சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு கொடுங்க. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.